சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/6/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 15ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று மதியம் 2:20 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை 9:49 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல தன வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறார். ஐயா, உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நிலையில் பண வரவுகளும் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அத்தனை மேஷராசிக்காரங்களுக்கும் உண்டு. இது இந்த வாரம் முழுவதுமே நீடிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்தோடு மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவானால் தொழில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். எண்ணங்கள் கொஞ்சம் சீராக இருக்கும். என்ன கொஞ்சம் கோபம் அடிக்கடி வரும். ஏற்கனவே இயல்பாகவே சுறுசுறுப்பாகவும் நல்லவைகள் நடக்கலைன்னா டக்குன்னு கோபப்படக்கூடிய ஒரு கோபக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கோபங்கள் உரிமையோடு வரக்கூடிய தன்மையுள்ள நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்திரன் 12இல் இருக்க 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் மிகப்பெரிய அளவில் அப்படியே நடத்தி காட்டும் என்பதையும் காட்டுகிறது. என்ன ஒன்று, முயற்சிகள் இருந்தால் மட்டுமே இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் முழு மனதோடு முழு நிறைவாக பலனளிக்கக்கூடிய இன்னொரு நாள் அப்படின்னே சொல்லிடலாம். 6ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகளில் நிறைவுகள் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு, கடந்த ஒரு 3 வருடமாகவே ஒரு மெத்தனை ஒன்றுமே இல்லாமல் நிலைமையில் ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கிற என்கின்றவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு கடன் விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு திருப்தி இல்லாத நிலைமை, கடனை திருப்பி அடைக்கவே முடியல, வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இது இப்படியே நீடித்தே போகிறது. வியாபார கடன் தான் அப்படின்னு இல்லை, வீட்டு கடனாக இருக்கட்டும், வாகன கடனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றில் ஒரு மாயச்சுழல் மாதிரி ஒன்றில் போய் சிக்கிக்கிட்டனே, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்தை இப்போது சுப குரு பார்ப்பதால் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே, வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ளேயே மொத்தமாகவே கடனை ஏதோ ஒரு விதத்தில் உழைத்தோ அல்லது இன்னொரு பொருளை கைமாற்றியோ கடன் தொல்லையிலிருந்து நீங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறது அதை விட மேம்பட்ட ஒன்று. என்ன, எண்ணம் பலிக்கும், நல்ல எண்ணங்கள் மனசில் உருவாகும். இந்த நிலையில் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு தீர்வை நம்ம அடைய முடியும்? ஒரு குழப்பமாக இருக்கிறது. தீர்வு கிடைக்குமா, தீர்ப்பு கிடைக்குமா, தெளிவு கிடைக்குமா? இந்த மாதிரியான நமக்குள்ளேயே முடியக்கூடிய சில விஷயங்கள், அடுத்தவரால் முடியக்கூடிய சில விஷயங்கள், இந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருந்து வந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் கூட இன்றைக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், சுய தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது வேலைக்கு போய்த்தான் குடும்பத்தை காப்பாற்ற வேணும்னு நினைக்கிற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இன்றைக்கு நிறைவான ஒரு தனலாபம், பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வாழ்க்கை அமையக்கூடிய அடையாளங்கள், அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரக்கூடிய நாள், காதல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்து, ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்களுக்கு பெற்றவர்களுடைய சம்மதம், அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பெரியவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டணும் அல்லது குலதெய்வ தரிசனம் கிடைக்கணும், ஒரு ஊருக்கு சமீப காலத்தில் போக முடியல, 1 வருஷம் ஆச்சு சொந்த ஊருக்கு போய் டக்குன்னு ஒரு நடை எட்டு போய் பார்த்துட்டு வரோம்னா முடியுதா, இங்கேயே எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது என்றிருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே குலதெய்வ தரிசனம் அல்லது சொந்த ஊர் தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்களால் ஏதாவது அனுகூலம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கணவர் தான் இல்லைங்க, அண்ணன் தம்பிகள்கிட்ட இன்றைக்கு நீங்கள் உரிமையோடு எதையும் கேட்டு சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறந்த நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்க 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பயணங்களை குறிக்கக்கூடிய விரயங்களை குறிக்கக்கூடிய பாவகத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே ஒரு நல்ல தன்மைகளை அந்த குருவும் சுக்கிரனும் தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தருவாங்கன்றது தான் ஜோதிட விதி. இன்றைக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது ராகுவோடு இணைந்திருப்பதும் ஒரு நிலையில் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, உங்கள் மொழி பேசாதவங்க, உங்கள் இனத்துக்காரர் இல்லாத அல்லது இப்போ தான் அறிமுகமான ஒருவர் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு தொழில் மூலமாக போகிறது, வேலைக்காக போகிறது அல்லது அங்கேயே கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இருக்கிற இடத்துலையே இருக்கிற நாட்டிலேயே வீடு வாங்கலாமா, தொழில் மாற்றலாமா, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது வேலை மாற்றம் செய்யலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும், நிறைவாக இருக்கும், எதையும் துணிந்து செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு திடீர்னு இந்த பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு புதிய ஆர்வம் உண்டாகும். அது இந்த வாரம் முழுவதுமே நீடிக்கும். ஏற்கனவே கடந்த காலங்களில் பங்குச்சந்தையில் பொருள் நஷ்டம், விரயங்களை அடைந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒன்று திரும்ப வரக்கூடிய அமைப்பு, ஓரளவிற்கு பணவரவு இருக்கக்கூடிய சூழ்நிலை. சமூக ஊடகங்களில் பேரெடுக்கணும், எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு பிரபலம் கிடச்சிருதே, நான் எவ்வளவோ போராடுகின்றேனே, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரியான சோசியல் மீடியாக்களில் பிரபலம் அடையணும்னு எண்ணத்தில் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது அதர் சார்ந்த விஷயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு திருப்புமுனை கிடைத்து அதன் மூலமான ஒரு பிரபலம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். பெண்களுக்கு ரொம்பவும் நிம்மதி இருக்கக்கூடிய, சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய, அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஆறுதல் அளிக்கக்கூடிய சாதகமான விஷயத்தில் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம், அதாவது டிப்பில் வரும்போது பணம் வருது, அவ்வளவுதான், இத்தோட பணம் வராது அல்லது இவ்வளவு தான் நம்மளுடைய இத்தனை முயற்சிகளும் அப்படி ஒரு மாதிரி தோல்வியில் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஒரு விரக்தியாவீங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் கடைசி கட்டத்தில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு பரம்பொருள் சொல்வார் இல்லையா, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பணம் வரக்கூடிய நாளாக இந்த வாரம் முழுவதுமே இந்த பலன் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் கூட பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இந்த 2, 9, 11 போன்ற தொடர்புகள் ஏற்படுவதால் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவங்க, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்குமே இப்பொழுது நல்ல வாய்ப்புகள், நல்ல உயர்வுகள், மாணவர்கள்ட்டிருந்து நல்ல அங்கீகாரம், அதை போலவே வாடிக்கையாளர்கள் புதிதாக வரக்கூடிய தன்மை வழக்கறிஞர்களுக்குன்ட்டு எல்லா துறையிலையும் பேச்சை பிரதானமாக கொண்டிருக்கின்ற துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த அண்ணன் அக்காள்கள் மீது இருந்த கசப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பெரியவங்க இதுவரைக்குமே உங்களுக்கு செய்த சில தப்புகள், சில துரோகங்களை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போய் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். என்ன இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்முடைய அண்ணன், நம்முடைய அக்கா என்கின்ற தன்மைகளை இன்றைக்கு கடகராசிக்காரர்கள், ஏன்னா கடகராசிக்காரர்களே தாய் போன்றவர்கள், தாய் எப்போவுமே யார் என்ன செய்தாலும் அதை பொறுத்து போயிடுறா இல்லையா,
தனக்கு ஒரு உணவு இல்லைன்னா கூட அத்தனை பேருக்கும் உணவை பகிர்ந்தளித்து விட்டு தான் பட்னி கிடந்து சாப்பிட்டதை போல திருப்தியாக படுக்கைக்கு போகிறவள் இல்லையா தாய். அந்த தாய்மை குணம் கொண்ட கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதுமே நிறைவாக பணவரவு, குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் நோய் தீரக்கூடிய நாள், கொஞ்சம் காசு பணம் வரக்கூடிய நாள், கொஞ்சம் சின்னவங்களை பார்த்துட்டு சந்தோஷம் இருக்கக்கூடிய சுப நாளாகவே அமைந்திருக்கிறது. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திற்கு நடுவேலையும் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. சிலருக்கு பதவி கிடைக்கும், சிலருக்கு பட்டம் கிடைக்கும். இந்த பிஹெச்டி மாதிரியான மேற்படிப்பு, ஒரு மிக நீண்ட படிப்பை முடிக்க முடியாமல் சிஏ படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எழுதிக்கிட்டே இருக்கிறேன், இது வரைக்கும் 3-4 அட்டம்ப்ட் எழுதிட்டேன், சரியாக வரல. ஒரு குரூப் 1 பரீட்சைக்கு எழுதுகிறேன், ஒரு யூபிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய அரசு பணிக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்றதுக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறேன், 3-4 அட்டம்ப்ட் எழுதிட்டேன், 3-4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சரியாக வரல. இந்த மாதிரி நீண்ட கால முயற்சிகளாக நீங்கள் விருப்பத்திற்கேற்ப என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கோ, அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. அதே நேரத்தில் சந்திரன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம நாள். நேற்றே சந்திராஷ்டமத்துடைய வீரியம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இருந்துட்டதுனால இன்றைக்கி சந்திராஷ்டமம் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதையும் கொடுக்காது. அதை போலவே சூரியன் வலுவாக இருக்கும்போது சந்திரனுடைய இயக்கம் சற்று மட்டுப்பட்டுத்தான் இருக்கும் என்பதன் அடிப்படையில் இங்கே வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால இன்றைய சந்திராஷ்டமம் மிகப்பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதையும் கொடுத்து விடாது. தொழில் மேன்மைகள் நன்றாகவே இருக்கும். சில புது புது ஐடியாக்கள் இன்றைக்கு மனசில் தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சமீப காலத்தில் வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலை, அதை விட ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கருப்பு நிறமான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, இந்த டயர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது தோல் என்று சொல்லப்படக்கூடிய காலணிகள், காதணிகள் போன்ற விஷயங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் வியாபாரம் இனிமேல் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வேலையில் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள் களையக்கூடிய தன்மை. நான் தாங்க அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் ஒரு ஏமாலியாக இருக்கிறனால எல்லாரும் என் தலையிலேயே வேலையை கட்டிட்டு போயிடுறாங்க, இதை எப்படி மேலிடத்திற்கு எடுத்து சொல்வது என்று தெரியவில்லை என்பது மாதிரியான தயக்க அமைப்புகளில் தன்னை பற்றி பிறர் தவறாக எண்ணி விடுவார்களோ என்கின்ற கலக்க உணர்வோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் நீங்கள் நினைத்தாற் போலவே நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவும், கணவர் குழந்தைகள்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலை நிலைமைகள் மிகவும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான, எதிலும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு பூரணமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரமும் கோணமும் வலுத்திருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அதை போலவே சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது 2 சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்க்கை எப்படி இன்பமும் துன்பமும் பின்னி பிணைந்ததோ, ஒரு நேரத்தில் துன்பம் என்பது வந்தால் தான் இன்பம் என்பது எப்படி இருக்குன்றதை அடையாளம் கண்டுக்கிறோம். கஷ்டப்பட்டால் தானே அந்த கஷ்டங்கள் நீங்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிற போது இந்த பழைய கஷ்டத்தை நினச்சி அந்தளவிற்கு இல்லை ஆண்டவனே இன்றைக்கு என்னை நல்லா வச்சிருக்கிற அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கேந்திர கோண அமைப்புகள் வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று அர்த்தம். ராசிநாதனும் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது, ராசியில் ஒரு 9ஆம் இடத்திற்கு அமைப்பில் குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மை, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியது என சுப கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ராசியை குரு பார்ப்பது அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பஜாரில் நடந்து போகிறீங்க, ஒரு அலுவலகத்தில் இருக்கிறீங்க, ஒரு தனித்தன்மையாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுல கூட ஒரு இன்றைக்கு நல்லா பண்ணியிருக்கிறாருப்பா, ஒரு பேச்சு இவர்கிட்ட இன்றைக்கு நல்லா இருக்குது, என்ன ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு, என்ன ஒரு லாபகமான நடை. இந்த மாதிரி ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பிறருடைய நல்ல மதிப்பையும் நல்ல எண்ணத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 50-60 வயசு மேற்பட்டவர்களுக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள். தொழில்துறையிலையோ வியாபார தொழிலையோ ஒரு டீலிங் முடிஞ்சு அந்த டீலிங் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். பணவரவுகள் செழிப்பாகவே இருக்கும்.
பிறர் மதிக்கத்தக்க அளவில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே மிகச்சிறப்பான ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நிறைவுகள் இருக்கும். சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இஷ்ட தெய்வ தரிசனம்னு சொல்கிறோமே, ரொம்ப நாளாக ஒரு கும்பிடணும், ஒரு ஸ்ரீ மலைகுனிய நின்ற பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய வேங்கடவனை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு இன்றைக்கு காலையில் கிளம்புவோம் அல்லது இந்த வாரத்திலே கிளம்புவோம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்பது மாதிரியான ஒரு இறை தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்குது. பெண்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மை, கொஞ்சமாவது வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தவொன்னே சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல நாள் கன்னிக்கு இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய 6, 8, 12ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் 6ல் இருக்க, குரு 8ல் இருக்கிறார். பொதுவாகவே 8ல் குரு இருந்தால் ஒரு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே ஐயா, அது ஏதாவது ஒரு நல்லதுகளை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடாகிய சுப வீட்டில் இப்போது குரு இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சில நன்மைகளை செய்யக்கூடிய தன்மையில் இப்போது குரு இருக்கிறார். 6ஆம் வீடு ஏற்கனவே கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல இப்போ ராகு இருந்து சந்திரனோட சேர்ந்துருக்கிறதுனால தொழில் ரீதியான போட்டியாளர்களை கொண்டிருந்தவங்க, இந்த பாருங்கள் நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என்னை விட வேணும்னே குறைச்சி எனக்கு நேர் எதிரிலேயே என்னுடைய வியாபாரத்தை பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்களை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இத்தனைக்கும் இவர் தெரியாதவரோ அறியாதவரோ கிடையாது, என்னுடைய சொந்தக்காரர் தான், என்னுடைய நண்பர் தான், எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். என் மேலே இருக்கிற பொறாமையின் காரணமாக இந்த தொழிலை முடக்கணும்னு இவர் நினைக்கிறாரு, என்னுடைய வேலையை பிடுங்கணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஜீவன அமைப்புகளில் தொழில் போட்டியாளர்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே அவரை இப்போது எதிர்பாராத விதமாக ஜெயிக்க வைக்கின்றார். அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அவருடைய தப்பாலே அவர் அப்படியே பின்வாங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் பற்றின கலக்கங்கள் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால போதுமான தனலாபம், பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு லம்பாக ஒரு தொகை கிடைக்கிற அமைப்பும் இந்த வாரத்திலேயே உண்டுங்க. அந்த தொகையை வச்சு டக்குன்னு நம்ம கடன் சுமையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பீங்க. வட்டி தொல்லையிலிருந்து விலகி வருகின்ற ஒரு நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். இளைஞர்களுக்கு நல்ல வேலை, அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிறைய வித்தியாசத்தை இந்த சமூகம் சொல்லுது இல்லையா, ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண் செய்ய முடியாது அப்படின்ற காலகட்டத்தை அப்படியே தாண்டி ஆணை விட அதிகமாக நல்ல வேலைகளை செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு பெண் சகோதரிகளும் குழந்தைகளும் நிரூபிச்சிருக்கிறீங்க இல்லையா. அவர்களுக்கு மிக நிறைவான, மனதிற்கு பிடித்தமான சம்பள உயர்வுகள் அதிகம் கிடைக்கக்கூடிய, எல்லா வகையிலும் பொருத்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் முதன்மையாக அமையும். இந்த வாரத்திலேயே மிகப்பெரிய வேலை மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரனும், கலத்திரஸ்தானம்னு வாழ்க்கை துணை மற்றும் உறவுகள், நட்புகளை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் குருவும் இருக்கின்ற வலிமை மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நீங்களே காலையிலிருந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இதுவரைக்கும் கசந்து போன உறவுகள் கூட மறப்போம் மன்னிப்போம்னு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல நாளாக, திரும்ப வந்து வாழ்க்கையில் எதுவும் இணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் தொடர்புகள் விட்டுப்போன நட்புகள் இன்றைக்கு புதியதாக மறுபடியும் அறிமுகமாகி, இவ்வளவு நாள் எங்கேயா போயிருந்த, உன்னை பார்க்கவே முடியலையே, உன் செல்ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட தொலைஞ்சு போச்சு, எனக்கும் உனக்கும் தொடர்புகள் விட்டு போச்சு, மறுபடியும் ஆண்டவன் முன்னேற்றத்தில் இணைஞ்சிட்டோம் என்கின்ற மாதிரியான இந்த வாரத்திலேயே தொடர்பு விட்டு போன ஒரு புதிய நட்பு மறுபடியும் வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ பேருக்கும் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைக்கும். காதலாக இருக்கலாம், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு நிறைவாகவே அமையும். திருமண வாழ்க்கையில் தோற்று போனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு புதிய வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லிடலாங்க. இதுவரைக்கும் இந்த திருப்பத்திற்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு பிரிந்து விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட குழந்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஈகோ வந்து அப்படி ஒன்றும் பெரிதல்ல, நமக்காக பிறந்த இந்த குழந்தைகளுக்காகவாவது நாம் சேர்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்கின்ற
ஒரு புதிய ஞானோதயம் உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் மாத வருமானம் இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு நிச்சயமில்லாத தன்மையை கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் மாத வருமானம் நன்றாக வந்து அதுவே வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானதாக அமைந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் போன்ற பிரச்சனைகள் அல்லது பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் கடுமையான பின்னடைவுகளை சந்தித்தவர்கள், அடுத்தவங்க கிட்ட கைமாத்து வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க, அண்ணன் தம்பிகள் போன்ற சகோதரர்கள் பெரியவர்களிடம் வந்து கையேந்தக்கூடிய நிலைமைகளில் இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சொந்த காலில் நிற்கின்ற அளவிற்கு தைரியமும் அதற்கான தனவரமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் பாவகம் முழுக்க இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் மனதில் தைரியமும் இன்று மாலை 3 மணிக்கு பிறகு மாறுகின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக சரியான வழிகள் உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய சிறப்பு யோக நல்ல சுப நாள் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் வலுத்திருக்கின்ற நாள். வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய நாள், கடன் வாங்கக்கூடிய நாள் தான். என்னங்கய்யா கடன் வாங்கினா வேறு மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் கடன் வாங்குறது ஈஸியாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், கடன் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது. அரசாங்கமே இன்றைக்கு கடன் வாங்குகிறது இல்லையா? ஆக வளர்ச்சிக்கான கடன்களை வாங்கி அதை அப்படியே திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கும் ஒரு விருத்தியாக இருக்கும் பொழுது எல்லாமே நன்றாக இருக்கும் இல்லையா? அது மாதிரியான தேவைகளுக்கு ஏற்ப கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறதுனால நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு செழிப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடு வாங்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன், முழு தொகையும் பெரட்ட முடியல, எப்படி பண்ணுறது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான குழப்பத்தில் இருப்பவங்களுக்கு பிறரிடமிருந்து கடனாகவோ அல்லது வட்டியில்லா கடனாகவோ உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதையே நிலம் முடிக்கிறதுக்கும் சொல்லிடலாம். அல்லது ஊரில் இருக்கின்ற நிலத்தை முடித்து விட்டு இங்கே வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், 2 கட்டான் நிலையாக இப்படி அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, எப்போது இதற்கு ஒரு முடிவு வரும்னே தெரியலையே. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு தடுத்து கொண்டிருந்தவருடைய மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு பங்காளியாகவோ ஒரு அண்ணன் தம்பியாகவோ அந்த வீட்டையோ காட்டையோ விற்பதற்கு தடையாக இருந்தவர்கள் இப்போது உங்களுடைய வழிக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் பாவகம் நிம்மதியான ஒரு வேலை அமைப்புகளை குறிக்கக்கூடியது என்பதால் கடந்த காலத்தில் அரசு வேலை போன்றவைகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வேலை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவங்க, வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான் வேலை செய்யணும், தூர இடங்களுக்கு போகணும், சகல தரப்பட்ட மொழிகளை கற்றுக்கணும், பலதரப்பட்ட மக்களை பார்க்கணுன்ற உள்ளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஆசையை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர், குறிப்பாக பெண்களுக்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வயது பெண்ணை எப்படி தனியாக அனுப்புவது, அவர் எங்கே போவார், எங்கே தங்குவார், யாரிடம் இருப்பார், ஒரு பாதுகாப்பாக இருப்பாரா, உலகம் வேறு மாதிரியான நிலைமையில் இருக்குதே என்கின்ற ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பெண் குழந்தைகளுடைய தைரியம் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதால் சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள், அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் மேன்மைகள், ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய சுப நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் குருவும் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய எதிலும் ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு புகழ் பெறக்கூடிய பாவகத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் முடிந்து விட்டன, விடிந்து விட்டன, விடியல் வந்து விட்டது என்பது தான் உண்மை. இதை ஓரளவுக்கு மனசளவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிலையில் நீங்களே உணர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 5% பேருக்கு மட்டும் மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதை போல் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நான் முழுசாக என்ன வெளியே வரலீங்களே என்கின்ற மாதிரியாக எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே முழு நிறைவாக கஷ்டங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் சுப நாளாக இந்த நாள் இருக்குது. எண்ணம் பலிக்கும். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அல்லது யார் யாரெல்லாம் உபயோகப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிக மிக முக்கியமாக மகர ராசிக்கார பெற்றவர்களுக்கு பிள்ளைங்களை பற்றின கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாள்.
புள்ள படிக்குமா, புள்ள நல்ல வேலைக்கு போகுமா, பிள்ளைக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமா, ஏற்கனவே பண்ணி வைத்த திருமணத்தை இந்த பிள்ளை காப்பாற்றி கொள்வாரா, இந்த மாதிரியாக வேலை, தொழில், திருமணம் போன்ற இளையவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட மகர ராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே பிள்ளைகள் அம்மா நான் இருக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன் என்கின்ற தைரியம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானம் இன்றைக்கு கேது சந்திர தொடர்புகளில் இருக்கிறதுனால பாத்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டவங்க, ஆற்று மண், ஜல்லி போன்ற க்ரஷர் போன்ற அமைப்புகள் அல்லது கற்கள், இந்த கிரானைட்டு கல், டைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற, மண்ணை தோண்டுகின்ற, விவசாயம் செய்யக்கூடிய, கிணறு போர்வெல் சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த எல்லா சோதனைகளும் விலகி வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக, நல்ல வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். இது வரைக்குமே கணவர் என்ன சொல்லியும் நம்ம கேட்கல, வீட்டில் இருக்கிற இவ்வளவு பிரச்சனையும் நான் சொன்னதை கேட்காதனால வந்தது என்கின்றதை இன்றைக்கு கணவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, மனைவி என்பவள் எப்படி ஒரு மகத்தான மந்திரி என்பதை மகர ராசிக்கார பெண் சகோதரிகளுடைய கணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஏற்கனவே உணர்ந்து விட்ட நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே மகர ராசி இப்போது எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் திரும்ப வரப்போகின்ற, ஏற்கனவே இருந்தது இடையில இல்லாமல் இருந்தது, இப்போது திரும்ப வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வர்ற வழியை காட்டக்கூடிய தன வீட்டில் இன்றைக்கி சந்திரனும், ஒரு சுகஸ்தானம், கல்வி மேன்மை, தொழில் மேன்மை, ஒரு சொத்து சேர்க்கை சேர்க்கக்கூடிய இடமான 4ஆம் பாவகத்தில் குரு பகவானும் வலுத்திருக்கின்ற நல்ல நாளுங்க இந்த நாள். பொதுவாகவே பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும்னுவாங்க இல்லையா, சில பேருக்கு முழு பணமும் வந்துட்டால் முழு பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் இன்றைக்கி கும்பராசிக்கு ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இல்லையா, அப்போ முழுமையான பலன்கள் எதுவும் நடக்காமல் அரைகுறையாக, அதாவது இப்போது இருக்கின்ற பிரச்சனையில் பாதி பிரச்சனையை தீர்க்கிறேன் பார் அப்படின்னு தான் கிரகங்கள் இப்போது சனிக்கு அடங்கி செயல்படும். அந்த நிலைமைகள் இன்றைக்கும் நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் பொதுவான ஒரு பலனாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, 2 வருஷம்னு கூட சொல்லலாம். ஜென்மச்சனி ஆரம்பித்தவனே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பின்னடைவுகள், செட்பேக்குன்னு சொல்லுவோம். வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, உடம்பு சரியா இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, யாருமே நம்மை சரியான ஒரு பொருட்டாகவே மதிக்கலை என்கின்ற மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்த இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இப்போது நிம்மதிகள். போன வாரத்திலேருந்தே கொஞ்சம் படிப்படியாக அப்படியே நல்லா இருக்குங்க. ஏன்னா சதய நட்சத்திரத்திலேருந்து இப்போ விலக போகிறார் சனி பகவான். ஆகவே இனிமேல் உங்களுக்கு அத்தனை அமைப்புகளும், கடந்த காலத்தில் வேலை எப்படிப்பட்டது, தொழில் எப்படிப்பட்டது, பணம் என்பது எப்படி வரும், எங்கே சம்பாதிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், செலவு பண்ணுறது எவ்வளவு ஈஸி, இப்போ நட்புகள், உறவுகள் எல்லாம் யார் கை கொடுப்பார், யார் கை கொடுக்க மாட்டார், யார் வாய் வார்த்தையாக பேசுகிறவர், யார் மனசிலிருந்து பேசுகிறவர் என்பதை போன்ற அமைப்புகளை கும்பராசிக்காரர்கள் தெரிந்து விட்டபடியால் இப்போது பணம் வரப்போகுது. இந்த பணம் வரப்போகிறத நல்ல விதமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக சிக்கல்கள் அப்படியே ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, 40 வயதுகள்னு கூட சொல்லலாம், ஒரு முதல் சுற்று 7.5 சனியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது அப்படியே விளக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய தன்மை, மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மைகள், போன வருஷம் மாதிரி இல்லாமல் கல்வியில் அக்கறை இல்லாதது போல் ஒரு தோற்றமெல்லாம் விலகி நல்ல எதிர்காலத்தில் படித்தா தான் நல்லதுகள் நடக்கும் என்கின்ற ஒரு மனசுக்குள்ள ஆழமான எண்ணங்கள் இளைய பருவத்தினர் நன்றாக படிக்கக்கூடிய கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும், பெரியவர்களுக்கு வீடு, வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் முதன்மை நாளாக, இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. மீனராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு ராசியில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். எதையும் ஒரு தைரியத்தோடு திறமையோடு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இன்றைக்கு 3ஆம் பாவகம் இருக்குது. ஐயா, 3ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படி ஒன்று நல்ல பலன்களாக மூல நூல்களில் சொல்லப்படலையே அப்படின்னு சொன்னால், 12 ராசிக்காரர்களுக்கும் குரு ஒரே மாதிரியான பலன்களை செஞ்சிடறதில்லை. உங்களுடைய ராசிநாதன் இல்லையா அவர், ஒரு கெட்டுப்போன இடத்துல, ஒரு பலவீனமான இடத்துல இருந்தாலும்
உங்களுக்கு கெடுதல்கள் செய்யாமல் நல்லதைகளே தருவதற்கு தான் அவர் முயற்சி பண்ணுவார். நம்ம கையை எடுத்தே நம்ம கண்ணை குத்திக்க மாட்டாங்களே, அடுத்தவர் கண்ணை குத்துறதுக்கு யாராவது சொல்லி நம்ம குத்துறதுக்கு முயற்சி பண்ணால் கூட நம்ம கண்ணை குத்துறதுக்கு நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம். அது மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவான் மிக மோசமான நிலையில் இருந்தாலொழிய கெடுதல்கள் எதையும் பண்ணுறது இல்லைங்க. அந்த அமைப்பு இன்று முதல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் சந்தோஷத்தை இழந்தவங்க, இந்த குழந்தை இப்படி படிக்க மாட்டேங்குது, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, அல்லது இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் இருக்குது, வயதிற்கு தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லிடுறாங்களே, கண்டிக்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குது. அந்த காலம் போல் இல்லைங்க. எங்கள் காலத்தில் வாத்தியார் எங்களை காதை பிடிச்சி திருகி அடித்து கன்னத்தில் அடித்து கையில் அடித்து வளர்த்த காலம் போய் இன்றைக்கு ஸ்கூல்லையே மாணவர்களை அடிப்பதற்கு அரசாங்கமே விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பிள்ளைகளை எப்படி திருத்துறது என்பது போன்ற குழப்பத்தில் இருந்த மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு குழப்பம் தீரக்கூடிய அளவில் பிள்ளைகளின் மேலே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். லாபஸ்தானம் இன்றைக்கு குருவின் பார்வையில் மிகப்பெரிய நல்ல வலுவோடு இருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல தன்மை. தொழில் வேலை அமைப்புகளில் கடந்த காலங்களில் லாபமே இல்லைங்க, வருமானமே இல்லைங்க, நான் நல்லா உழைக்கிறேங்க, 100% இல்லை, அதை விட மேம்பட்டு உழைக்கிறேன், ஆனால் வருமானம் 50% கூட வரமாட்டேங்குதுங்க. இந்த மாதிரியான ஒரு மன மருகல்னு சொல்லுவாங்க. எப்படி யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான லாபம் வரக்கூடிய நாளாகவும், அக்கால் அண்ணன்கிட்டிருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அவங்கக்கிட்ட சரியில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, போன வருஷத்துலேருந்து சண்டை சச்சரவு, நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நான் தான் விலகி வந்துட்டேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, பெரியவர்கள் உதவி செய்யக்கூடிய, குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அதிக திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இப்போது ஒரு மாதிரியாக சமூக சூழலில் பழகிவிட்ட நிலைகளில் ஒரே திருமணத்தை தாண்டி இரண்டாவது திருமணத்திற்கு, மூன்றாவது திருமணத்திற்கு போய்கொண்டிருக்கிறவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை இன்றைக்கு பார்த்தலாம். இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அறிவதற்கு இன்றைக்கு குடும்பத்தில் ஒருவருக்காவது ஆர்வம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லிடுவேன். அந்த காலத்தில் விளையாட்டை பெரியவர்கள் பார்த்தாங்கன்னா, அந்த பின்னந்தலையில் ரெட்டை சொல்லி இருந்ததுன்னா, அந்த ரெட்டை சொல்லி குழந்தைய அந்த ஆண் மகனை என்ன சொல்லுவாங்கன்னா, டேரே உனக்கு 2 சொல்லி இருக்குது, உனக்கு 2 கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சம்பிரதாய, ஒரு பொழுதுபோக்கான ஒரு பேச்சுகளின் அடிப்படையில். ஜோதிடம் இப்படி இல்லைங்க. ஜோதிடம் ஒரு நிலையானது, சில விதிகளுக்கு உட்பட்டது. 3, 7, 11ஆம் பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரிகோண பாவகங்களின் அதிபதிகள் அந்தந்த வயதிற்கேற்ப தசாபுக்திகள் அமைப்புகளை தரும் பொழுது திருமணங்களை தர்றாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒரு நிலையில் 7ஆம் அதிபதியும் திருமணத்தை தருவார், 11ஆம் அதிபதியும் திருமணத்தை தருவார். இவர்கள் பாவக அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அதே நேரத்தில் கலத்தர காரகன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மட்டுமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சில பேர் கலத்தர காரகன் சுக்கிரனுக்கு செவ்வாய்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க. காமம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு உணர்வு என்பதால் அந்த காமத்தை தரக்கூடிய சுக்கிரன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான கலத்தர காரகனாக வருவாருங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருந்தால் தாமத திருமணம், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம். இந்த கெட்டிருந்தால் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரியான புரிந்துணர்வு இல்லாதவர்கள் கொஞ்சம் போட்டு குழப்பிக்குவீங்க. கெட்டிருந்தால் என்ன என்பது, நீச்சமடைந்திருந்தால் மட்டும் அவர் பலவீனம், கெட்டிருப்பது அப்படின்னு ஆகாதுங்க. அந்த நீச்சமடைந்திருந்தவர் குருவின் பார்வையிலேயோ சந்திர அதியோகம்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த நிறைமதிக்கு எதிரே இருக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் கண்டிப்பாக பலமாகவே ஆகிவிடுவார். விதியை விட விதிவிலக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய சாஸ்திரம் இதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சுக்கிரன் பலவீனமாகி சனி ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமைகளில் ஒரு நிலைமையில் கேதுவையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான இருள் கிரகங்களோடு அமாவாசை சந்திரனோடும் சுக்கிரன் சேர்ந்திருந்தார்னாலும் இந்த நிலைமைகள் வரும். இப்படிப்பட்ட தன்மைகளில் ஒருவருக்கு முதல் திருமணம், ஒரு திருமணத்தில் ஒரு மாதிரியான குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதற்கு அந்த திருமணத்தை செய்து வைத்த 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி போன்றவர்களும் வலிமையின்றி இருக்க வேண்டும். 11ஆம் அதிபதி திருமணத்தை தந்தால் அந்த திருமண முறிவை வேறொரு திருமணத்தை 7ஆம் அதிபதி தருவார். 7ஆம் அதிபதி திருமணத்தை தந்தால் 11ஆம் அதிபதி 2ஆம் அமைப்பை தருவார். இந்த 2 திருமணமுமே முறிஞ்சு போச்சுங்க. 3ஆவது திருமணத்திற்கு போய்கொண்டு இருக்கிறது உண்மைதான். சமூகம் இப்போது பெண்களின் முன்னேற்றத்தினால முன்ன மாதிரியாக இல்லை.
30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம்முடைய சகோதரிகளும் நம்முடைய குழந்தைகளும் படிப்பதில் ஆர்வம் இல்லாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கு பெண் மக்களே ஆண்களை விட அதிகமாக படிக்கிறார்கள், ஆண்களை விட எல்லா நிலைகளிலையும் சிறப்பாக வேலைகளை செய்கிறார்கள் என்பதை ஆண்கள் கசப்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை. அப்போ ஆண் பெண்ணுக்கு இணை என்கின்ற அமைப்பு ஆணை விட அதிகமாக ஒரு நிலையில் இன்றைக்கு பெண்கள் வந்துவிட்டார்கள் என்ற நிலையில் பெரும்பாலான மனமுறிவுகள், அதாவது சகிப்புத்தன்மை இன்றைக்கு பெண் குலத்திடம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதால் ஒரு நிலையில் ஆணை இன்றைக்கு ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு வந்துவிட்டது. பெண்ணைத்தான் ஆண் பார்த்து இன்றைக்கு பயப்படக்கூடிய சூழல் இருவரும் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவர்கள் இருவருடைய பலம் பலவீனத்தை வைத்தே இரட்டை திருமணம் போன்றவைகளை அமைக்க வேண்டும். அதை போலவே 3ஆம் அதிபதியோடைய அமைப்பும், இந்த 3 7 11 சொன்னேன் இல்லையா, இந்த 3ஆம் அதிபதி இவர்கள் இருவரை விட மிக அதிகமான ஒரு பலமத்தோடு இருக்கும்போதும் 3ஆம் பாவகம் பலத்தோடு இருக்கும்போது இன்றைக்கு 3வது திருமணம் என்கின்ற அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சுக்கிரனுடைய நிலையையும் 7 11ஆம் அதிபதிகளுடைய நிலையையும் வைத்தே ஒருவருக்கு ஒற்றை திருமணமா 2 திருமணமா அல்லது அதனையும் தாண்டுமா என்பதை முடிவு செய்ய முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.